வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இதோட பேரு கட்டா குட்டி அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் இருக்கு. 2 சீசனோட கதையும் வேற வேறையா தான் இருக்கும். இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த சீசனை நான் சீக்கிரமா போடுறேன். சரி, முதல்ல இந்த சீசனோட கதையை பத்தி நான் சொல்றேன். ஊருக்குள்ள அடுத்தடுத்து கொடூரமான முறையில ஆளுங்க கொல்லப்படுறாங்க. கொல்லப்படுறவங்க யாரு, இவங்களை கொலை பண்றது யாருன்ற மாதிரி போலீஸுங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்ட் பிரசன்ட்னு மாத்தி மாத்தி நமக்கு காட்டுவாங்க. எதனால இந்த கொலைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளையும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க வைப்பாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ரோட்ல வித்தெல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப்பை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ரோட்ல வித்த காட்டுறாங்க. பாக்குற மக்கள் காசெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்துல குளம் மாதிரி ஒரு பகுதி இருக்கு போல. இப்ப சிவன் வேஷம் போட்ட ஒரு சின்ன பையன் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு பாடி இருக்கிறத கவனிக்கிறான். பாடியை பார்த்தவன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். மத்தவங்க கிட்ட ஓடி போய் தகவலை சொல்றான். இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது பாடி நேரடியா இல்ல, ஒரு கோணி பைக்குள்ள போட்ட மாதிரி தான் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு ஆணோட பாடி தான் இருக்கு. இது யாரோட பாடி, யார் கொலை பண்ண அப்படின்றதெல்லாம் விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வராரு. என்ன ஏதுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இது கிடைக்கிற முத பாடி இல்ல, இதுக்கு முன்னாடியே சில பாடி எல்லாம் கிடைச்சிருக்கு போல. இந்த டென்ஷன்ல இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வரும்போது இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக அசோக்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. நான் சொன்ன விஷயத்த பண்ணிட்டேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்த்த மாதிரி அசோக் சில விஷயங்களை சொல்றாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இதுதான் அசோக்கோட அம்மா அப்பாவா இருப்பாங்க. அம்மா விதவிதமா டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க போல. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டயும் பையன் கிட்டயும் தந்துட்டு இருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏறக்குறைய நம்ம ஹீரோக்கு 28 வயசுக்கு மேல ஆயிடுச்சு போல. இப்ப அம்மா தந்த டிஷ்ஷ அப்பா பையன் 2 பேருமே டேஸ்ட் பண்றாங்கல்ல. டேஸ்ட் பண்ணோனே வாந்தி வருது. வெளியே வந்து வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா எப்ப புது டிஷ் ரெடி பண்ணாலும் அது மொக்கையா தான் இருக்கும் போல. இந்த டிஷ்ஷும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அப்பா பையன் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட பையன் இருக்காரு பாத்தீங்களா, அப்பா எனக்கு கல்யாணத்துக்குலாம் என்ன அவசியம்ப்பா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல பொண்ணு இப்ப பார்க்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும், உன்னோட அங்கிளை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதாவது சொந்தக்கார அங்கிள் கிட்ட தான் கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க போல. இப்ப அந்த அங்கிள்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நிறைய பொண்ணோட போட்டோவை கொண்டு வந்திருக்கேன், கண்டிப்பா இவனுக்கு எதாவது ஓகே ஆயிடும் அப்படின்ற மாதிரி அங்கிள் போட்டோவை பத்தியும் பொண்ணுங்களை பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஒரு பொண்ணை ஃபேமிலியை சேர்ந்தவங்க செலக்ட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்கள வர சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க அந்த வீட்டுக்கு போறாங்களா இல்ல அந்த பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. இப்ப பொண்ணோட பேரண்ட்ஸும் சரி ஹீரோவோட பேரண்ட்ஸும் சரி ஜாலியா இந்த இடத்துல பேசி பழகுறாங்க. அவங்களுக்குள்ள நல்லாவே சிங்க் ஆயிருது. பொண்ணு பெருசா விருப்பம் இல்லாம தான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 2 பேருமே தனியா போய் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸே அனுப்பி வச்சிடுறாங்க. தனியா வந்தோட இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, சாரி இது செட் ஆகாது, ஆனா என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. செட் ஆகல, ஓகே, ஏன் செட் ஆகலங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஏற்கனவே எனக்கு ஒரு லவ் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, அப்ப ஓகேங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அந்த லவ் பத்திலாம் இவர் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால இந்த பொண்ணுக்குமே இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. நாளை பின்ன லவ்ல ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கூட நீங்க பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க, ஏன்னா உங்களை மாதிரி ஜெனுனான ஆளை நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இவர்கிட்ட பேசும் போதே இவரை ஓரளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க கல்யாணத்திலயும் நாளை பின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல, நீங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற சீனை காட்டுறாங்க. ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன அந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இப்போ ஒரு நபர் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு ரோட்ல நின்னுட்டு இருக்காரு. அந்த வழியா தான் பிரியா வராங்க போல. என் கார்ல வேணா வாங்க, நான் டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அவரோட பேரு கோகுல் அப்படின்றது. சரின்ற மாதிரி கோகுலம் இவங்களோட கார்ல ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கோகுலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் போல. டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்களுமே பிடி கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நல்லா கோஆபரேட் பண்றாளே அப்படின்ற மாதிரி அந்த கோகுல் இருக்கான்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்க தொட மேல கைய வைக்கிறான். அப்பன்னு பார்த்து சட்டுன்னு பின்னாடி மறைஞ்சிருக்க ஹீரோ நிமிர்ந்துடுறாரு. பின்னாடி ஒருத்தன் இருக்கிறத பார்த்து அந்த கோகுல் பயந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு இவனை லாக் பண்ணி கழுத்தை நெரிக்கிறாரு. விற்று விற்று நீ யாருன்ற மாதிரிலாம் கோகுல் கேட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு அவன் கதையை முடிக்கிறாரு. சோ ஹீரோ கதையை முடிக்கிறதுக்கு இந்த பிரியா ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. எதுக்காக இவன்
இவன் கதையை முடிச்சாருன்றது தெரியல. எந்த ஹெல்ப்னாலும் பண்றேன்னு பிரியா சொன்னாங்கல்ல, அவங்க மூலியமா இந்த விஷயத்தை ஹீரோ பண்றாரு போல. இப்ப பிளேட வச்சு திரும்ப திரும்ப நிறைய இடத்துல கட் பண்றாரு. இப்ப இந்த கோகுலோட பாடி போலீஸுங்களுக்கு ஒரு இடத்துல வச்சு கிடைக்குது. நிறைய பிளேட் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. என்ன பிளேட வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க போலீஸுங்களும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா பிரியாவோட சம்பந்தம் செட் ஆகல பாத்தீங்களா. இப்ப வேற ஒரு பொண்ணை வர வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த அங்கிள்மே மீரான்ற ஒரு பொண்ணை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் சொல்றாரு. ஃபேமிலியை பத்தி கேட்கும் போது ரொம்ப பிடிச்சிருது. சரி இந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. பையனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. பையனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும். அதனால தான் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்காரு போல. இப்ப அந்த பொண்ணை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த மீராவும் இவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீரா தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ரெண்டு பேருமே போய் பேசிட்டு வாங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸும் அனுப்பி வச்சிடுறாங்க. இவர் பேசுறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த மீராவும் புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே கேஷுவலா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸ்மோக்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது இவர் தயங்கிக்கிட்டே இருக்காரு. அதுல இருந்தே இவர் ஸ்மோக் பண்ணுவாருன்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. சரி எனக்கு சிகரெட் தாங்கன்ற மாதிரி வாங்கி இவங்க ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஸ்மோக்லாம் பண்றாங்கன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன் நாங்களா ஸ்மோக் பண்ண கூடாதான்ற மாதிரி அந்த பொண்ணு ஜாலியா பேசுறாங்க. அப்படிலாம் இல்லங்க அப்படின்ற மாதிரி இவருமே பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஸ்மோக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம்லாம் இல்ல, எப்பயாவது மட்டும் ஸ்மோக் பண்ணுவேன், உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. போக போக இந்த பொண்ணு பேசுறது இவருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க. அது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. நான் யார்கிட்டயும் இவ்வளவு நேரம் பேசினது இல்லங்க, உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கும் அப்படிதான்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருச்சுல. வீட்டை சேர்ந்தவங்களும் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ரிங்க மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ரிங் எல்லாம் மாத்த வச்சிடுறாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷன் முடியுது. ஆனா பிரசன்ட்ல ஹீரோ எதையோ நினைச்சு பயங்கர அப்செட்ல இருக்காருன்னு மட்டும் தெரியுது. என்னாச்சு அப்படின்றது தெரியல. அதே மாதிரி ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் அங்கிள் இருப்பாரு. அவரோட பேரு ரகுராம் அப்படின்றது. அந்த ரகுராம் குடிச்சிட்டு இருக்கும் போது இப்ப ரீசெண்டா கிடைச்ச ஒரு பாடியை பத்தி சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ சாவடிச்சு கோகுல்னு ஒருத்தனோட பாடியை போட்டார்ல, அந்த பாடியை பத்தி தான் அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேஸ் நினைச்சு இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அந்த டென்ஷன் எல்லாத்தையும் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு போல. அந்த இன்ஸ்பெக்டர் ஒழுங்கா கேஸ் ஹேண்டில் பண்ணல. ஏன்னா சரியாவே வேலை பார்க்க மாட்டாரு. அடிக்கடி லீவ்லாம் எடுக்கிறாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, பழி எல்லாத்தையும் இந்த ரகுராம் மேல போட்டுட்டு இருக்காரு. நீ என்னதாயா விசாரணை பண்ணிட்டு இருக்க, இது வரைக்கும் என்னதாயா கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரிலாம் இவரை போட்டு திட்டிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இதெல்லாம் பண்றது யாருன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன் வேலைக்கு பிரச்சனை வர மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டி விடுறாரு. அந்த ஆளு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் என் தலையில கட்டுறான், குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா என் வேலைக்கே பிரச்சனை ஆயிடும் போல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டே சரக்கடிக்கிறாரு. பண்ணதே ஹீரோ தானே, அதனால ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இப்ப வீட்டுல ஹீரோ வந்து எதையோ நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி திரும்பி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. மீரான்ற ஒரு பொண்ணு கூட தானே கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணாங்க. அந்த மீராவை பொறுத்த வரைக்கும் மோனின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏறக்குறைய மோனிக்கும் அலையன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசி டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீரா இருக்காங்கல்ல, நடுவுல ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்குலாம் வராங்க. இவருமே ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி மீராவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. அம்மாக்கு சரியா சமைக்க தெரியாதுல்ல, இவங்க சமையல் டிப்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது மூலியமா அம்மாவை சூப்பரா சமைக்கலாம் வைக்கிறாங்க. அம்மா இப்பதான் உங்க சமையல் சூப்பரா இருக்குன்ற மாதிரி அப்பாவும் பையனும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. பிரசன்ட்ல ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, நடக்கிற கொலைக்கெல்லாம் இவர் தான் காரணம்ன்றத சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. வந்ததுல இருந்தே இவன் வித்தியாசமா பேசிட்டு இருக்கான், என்னன்னே புரியலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அந்த ரகுராமன்ற கான்ஸ்டபிள் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீராக்கு மோனின்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே அலையன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் கூட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு போல. அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுனால அவங்களுமே ஜாலியா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால தான் மத்த பொண்ணுங்களை ரூமுக்கு வர வச்சிருக்காங்க. இப்படி மீரா ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்டயும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மோனியை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீயும் நானும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம், சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் தரலாம், நீ இந்த இடத்துக்கு வந்துரு, ஆனா வீட்டுக்கு வராத, பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் இருக்கிற இடத்துக்கு வந்துரு, நாளைக்கு காலையில ஷார்ப்பா வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. நான் இப்ப கூட ஃப்ரீ தான், இப்பயே வரவான்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. இல்ல இப்ப பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோம், இதை தாண்டி மோனியோட மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டி பண்றதுக்காக வர போறாங்க, இன்னைக்கு முழுக்க அந்த பார்ட்டி தான் நடந்துட்டு இருக்கோம், நீ காலையில ஷார்ப்பா வந்தா போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க.
உனக்காக நான் அந்த இடத்துல வெயிட் பண்றேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு மோனியை பாக்குறதுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஏதாவது gift வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. மறுநாள் அவங்க சொன்ன மாதிரியே காலங்காத்தால அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பில்டிங் இதுதானே அப்படின்ற மாதிரி அந்த பில்டிங்கையும் பார்த்துடுறாரு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க பில்டிங் மாதிரி தான் இருக்கு. வேலை செய்யறதுக்கு ஆளுங்க கூட இன்னும் வராம தான் இருக்காங்க. இவருமே போலான்ற மாதிரி அந்த பில்டிங்க்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி பில்டிங்க்கு வந்தவரு அவங்க இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. எங்க இருக்க மீரா, என்கிட்ட விளையாடுறியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. இவர் தேடி தேடி வந்துட்டு இருக்காருல, அப்போ ஒரு இடத்துல அவங்க பாடியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அதாவது அவங்க கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்து அவங்கள சாவடிச்ச மாதிரி இருக்கு. பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுது. வேக வேகமா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. ஆனா காப்பாத்த முடியல, ஏற்கனவே அவங்க இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அதுவும் பாலியல் வன்கொடுமை நடந்துதான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. மோனியுமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்ற மாதிரி மோனி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் தான் இந்த இடத்துல மோனிக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதமா, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் கல்யாணம் பண்ணிக்க போறதே ஹீரோ தானே. ஹீரோ கவலையில இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தானே முதல்ல பார்த்தாரு. ஸ்டேட்மெண்ட் தரதுக்காக இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருப்பாரு. இவர் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி தந்துடுறாரு. ரிப்போர்ட் வரட்டும், நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ரிப்போர்ட்ல என்ன சார் வரப்போகுது, 2-3 பேருக்கு மேல எல்லை மீறி நடந்திருக்காங்கன்னு வரப்போகுது. அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு தெரியாது. சும்மாவே நீங்க கேஸ பெருசா கண்டுக்காம விட்டுருவீங்க. இந்த கேஸ்ல நீங்க என்ன சார் பண்ணுவீங்க, நிச்சயமா எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா நான் அப்படி விட மாட்டேன் சார். இதுக்கு பின்னாடி எவன் இருந்தாலும் சரி, அவன் யாருன்றதை கண்டுபிடிப்பேன், அவனை நான் சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோன்றதை மறந்துடாதீங்க. ஒரு போலீஸா குற்றவாளிகள் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சட்ட ரீதியா என்ன தண்டனை வாங்கி தரணுமோ அதை வாங்கி தரது எங்களோட வேலைன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ தெனாவட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க எல்லை மீறி நடக்கும் போது மீரா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அதே கஷ்டத்தை அவங்க எல்லாருக்குமே நான் தருவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உங்ககிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. நம்ம அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து மீராவோட ஞாபகம் தான் இவருக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அதாவது மீராவை ஒரு கண்டிஷன்ல பார்த்தாரு பாத்தீங்களா, அதே கண்டிஷன்ல அவங்க தெரியுறாங்க. மீரா கூட சேர்ந்து இப்படி எல்லாம் வாழணும்ன்ற மாதிரி நிறைய கனவெல்லாம் வச்சிருப்பாரு. அது எதுவுமே இதுக்கப்புறம் நடக்காதுல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி இந்த விஷயத்த பண்ணது யாருன்னு தெரியல, அவங்கள கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்ன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவங்களோட சாம்பலை கரைக்கிறதுக்காக வந்திருக்காரு. கூட ஹீரோவும் வந்திருக்காரு. இப்ப ஹீரோக்கு அப்பா தான் இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி மோனியும் இந்த இடத்துல இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மோனி கல்யாணம் பண்ணிக்க போற நபரோட பேரு மதன் அப்படின்றது. அவருமே இந்த இடத்துல இருக்காரு. அவருமே இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யாருன்றது தெரியல, எப்படியாவது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ வராங்க. வந்தவங்க ஒரு மூட்டையை தூக்கி அங்க ஓடிட்டு இருக்க தண்ணியில போடுறாங்க. அந்த தண்ணியில அடிச்சுட்டு போன மூட்டை தான் வேற ஒரு இடத்துல கரை மாதிரி ஒதுங்கி இருக்கு போல. அந்த இடத்துல வித்த காட்டுறவங்கள ஒருத்தங்க தான் மூட்டையை பார்த்து போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாங்க. அந்த மூட்டையை போட்டது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான் அப்படின்றது நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்ப ரேவந்த் அப்படின்ற ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. இந்த ரேவந்த் கிட்ட Facebookல ரெகுலரா ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்காங்க போல. இவர் செம்ம சந்தோஷமா அந்த பொண்ணை பார்க்கிறதுக்காக அந்த பொண்ணு இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க தான் அந்த பொண்ணா இருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அவசரப்படாத, என் பிளாட்டுக்கு போயிடலான்ற மாதிரி அந்த பொண்ணுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதுதான் உங்களோட பிளாட்டா இருக்கும், இங்க வந்துட்டோம்ல ஆரம்பிக்கலான்ற மாதிரி திரும்பி கட்டி பிடிக்கிறாரு. இல்ல நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்க நீ ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ரேவந்தும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரேவந்த் ட்ரிங்க்ஸ் எடுக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன ஏற்கனவே ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான்ற மாதிரி ரேவந்த் யோசிக்கிறாரு. ஒருவேளை அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போல அப்படின்ற மாதிரி கேஷுவலா பேசுறாரு. ஆனா உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோவோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் என்ன பண்ணன்ற மாதிரி ரேவந்த் பதிலுக்கு கேக்குறான். அநியாயத்துக்கு மீரா கிட்ட எல்லை மீறி நடந்துட்டியே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எது மீராவா? மீராவை எப்படி உனக்கு தெரியும்? மீராவெல்லாம் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ தான் பண்ணன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப அந்த ரேவந்த் பயப்பட ஆரம்பிக்கிறான். திட்டம் போட்டு தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. அவன் இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ அட்டாக் பண்றாரு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வர வச்சாங்கல்ல, அவங்களுமே அட்டாக் பண்றாங்க. இப்ப இவனை ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிடுறாங்க. மயக்கத்துல இருந்து முடிச்ச இவனும் விட்டுருங்க
விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ எதிர உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குவோம், அதுல எல்லாமே யூஸ் ஆகும், ஒன்ன தவிர டிவைடரை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அந்த டிவைடரை உன் விஷயத்துல நான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. அதை வச்சு காயப்படுத்த போறாருன்றது ரேவந்துக்கு தெரியுது. என்ன விட்டு விட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். சோ அவங்க விஷயத்துல இவன் சம்பந்தப்பட்டான்றதை ஏத்துக்கிறான். நீங்க 3 பேர் எல்லை மீறி நடக்கும் போது மீராவும் வேணா வேணான்ற மாதிரி எவ்வளவு கெஞ்சிருப்பா, அதை கேட்காம தானே நீங்க 3 பேருமே எல்லை மீறி நடந்தீங்கன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி எதுக்காக அவளை சாவடிச்சீங்கன்னு கேக்குறாரு. ஏன்னா அவ்வளவு கொடூரமா அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே ஹீரோவும் கொடூரமா இவன் கதையை முடிச்சிடுறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மீராவும் மோனியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க. ஹீரோவையும் அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வரும்போது 2 பேருமே துணிமணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது யாருக்காக எடுத்த துணின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்பதான் மோனி இருக்காங்கல்ல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோனி சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் மீரா தடுக்கிறாங்க. அதை மீறியும் மோனி விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா மீராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனை தத்தெடுத்த மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த பையனை கூடியெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அந்த பையன் எப்பவுமே போல அவனோட வீட்டுல இருப்பான். அவனோட செலவுல இருந்து எல்லாத்தையும் இவங்க பாத்துப்பாங்க போல. அந்த பையனால பேச முடியாது, காதும் கேட்காது. அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். வீடும் கொஞ்சம் ஏழ்மையானவங்களா இருப்பாங்க. அதனால நானே எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் இந்த மீரா சொல்லி தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க போல. மோனி மூலியமா இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் இதுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. பரவாயில்ல, இவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி மீராவை பாராட்டிட்டு இருக்காரு. இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு மீராவோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி தான் இவர் பிரசன்ட்ல ரேவந்த கொலை பண்ணிருக்காரு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது மீராக்காக இந்த விஷயத்தை பண்றன்ற மாதிரி அந்த பொண்ணு பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட நீ வேணும்ட்டே அவங்க கிட்ட பேசி வரவைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணுமே பேசி வர வச்சிருப்பாங்க. வந்தவனோட கதையை இவங்க 2 பேருமே சேர்ந்து முடிச்சிருக்காங்க. பாடியை ஒரு இடத்துல டிஸ்போஸ்லாம் பண்ணிருக்காங்க போல. இது எல்லாத்தையுமே பிரசன்ட்ல இவர் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அடுத்தடுத்து உங்களுக்கு பாடி கிடைச்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு. உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரியே நான் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ 3வது கொலையும் இவர் தான் பண்ணிருக்காருன்னு தெரியுது. ஆளெல்லாம் எப்படி நீ கண்டுபிடிச்சன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. மீரா இறந்து போனதை இவரால ஏத்துக்கவே முடியல. ஆக்சுவலா மீராவோட பாடி ஒரு இடத்துல கிடைச்சது பாத்தீங்களா, அப்பப்ப அந்த இடத்துக்கு வந்து இவர் ஃபீலிங்கா நிப்பாரு போல. குற்றவாளிகள் யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் மோனிக்கு கல்யாணமே வந்துருது. இவர் மோனி கிட்ட பேசுறதுக்காக வரும்போது மோனியும் சரி மோனியோட மாப்பிள்ள மதனும் சரி, நீங்க அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வாங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல மீராவை தாண்டி என்னால எதையுமே யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப மோனியும் பக்கத்துல வந்து இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் அழுவையோட இருக்காருல, அதனால உன் கல்யாணத்தப்ப நான் இருக்கிறது சரியா இருக்காது, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவர் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதுதான் இவரோட மண்டைக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா மீரா இவர்கிட்ட போன்ல பேசும்போது காலையில சமயம் இந்த இடத்துக்கு வந்துரு, நம்ம 2 பேருமே பேசிட்டு அதுக்கப்புறம் மோனியை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இத பத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் சொல்லலன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மதன் இருக்காரு பாத்தீங்களா, இத பத்தி லைட்டா சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா அங்க வெயிட் பண்ணது தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது எப்படி அவனுக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோமா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சிருப்பாரு. ஒருவேளை மதனோட இன்வால்வ்மெண்ட் இருக்குமான்னு எனக்கு தோணுச்சு, நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோம்னு அந்த விஷயத்தை விட்டுட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது மீரா இறந்து போனாங்கல்ல, திரும்பி அந்த இடத்தை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்து நிக்கிறான். அந்த சின்ன பையனுக்காக ட்ரெஸ் எடுத்ததா காமிச்சாங்கல்ல, அந்த ட்ரெஸ் தான் அந்த பையன் போட்டுட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. அதே சமயம் அந்த பையனால பேச முடியல. டே தம்பி, நீ தான் இந்த பையனான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இந்த பையன் தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த பையனுமே எனக்கு தெரியும்னு சொல்றான். ஏன்னா அந்த நாள் அவங்கள பாக்குறதுக்காக அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்படி வந்தவன் ஏதோ பார்த்திருக்கான் போல. அவனால சொல்ல முடியாதுல்ல, அவன் கிட்ட எப்படியாவது பேசி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி இவருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவன் என்னென்னமோ சொல்றதுக்கு ட்ரை பண்றான், சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போலான்ற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதாவது மோனிக்கு கல்யாணம் ஆக போகுது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவருமே அந்த பையனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பையன் என்ன சொல்ல போறான்றது இவருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பையனுமே இங்கேயே நில்லுங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப அங்க இருக்க ரோஜா பூக்கள்ல சில பூக்களை எடுக்கிறான். அதாவது ஒரு 3 பூவை எடுக்கிறான். இந்த பூவை நான் யாருக்கெல்லாம் தரணும், அவங்களாம் இல்ல சம்பந்தப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு புரிய வைக்கிறான். இவருமே ஓரளவுக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இந்த பையன் முதல்ல கோகுல் அப்படின்ற நபர்கிட்ட வரான். இந்த கோகுல் யாருன்னு பாத்தீங்கன்னா மதனோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அதாவது ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வந்திருக்காரு போல. அவர் கையில இவன் பூவை தந்துடுறான். அவருமே சிரிச்சுக்கிட்டே வாங்கிடுறாரு.
சோ இவன் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. ரெண்டாவது அந்த பையன் என்ன பண்றானா ரேவந்த் அப்படின்ற நபர்கிட்ட போறான். அதே மாதிரி பூவை அவருக்கு தந்துட்டு இருக்கான். ஹீரோவும் நல்லா கவனிச்சு வச்சுக்கிறாரு. அடுத்ததான் இந்த பையன் என்ன பண்றானா அந்த மாப்பிள்ளையான மதன் கிட்டே வந்துடுறான். இந்தாங்க பூன்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்கான். மதனும் சிரிச்சுக்கிட்டே அந்த பூவெல்லாம் வாங்கிடுறாரு. இவங்க 3 பேர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றத அந்த சின்ன பையன் புரிய வச்சிடறான். சோ ஹீரோக்கு எப்படி தெரிஞ்சதுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது பாத்தீங்களா, இப்படிதான் தெரிஞ்சது அப்படின்றத நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இதனால் தான் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையா காலி பண்ணணும்னு பிளான் பண்ணி காலி பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லியும் கல்யாணத்துக்கு வந்துட்டார்ல, இதை நினைச்சு மோனி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மோனி இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னவரு 2 பேரோட பேரை வேகமா சொல்லிடுறாரு. 3வது பேரை சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காரு. அது யாருன்னா யாரா இருந்தாலும் சரி நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயுமே தயங்குறாரு. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. மதனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல இன்வால்வ் ஆகல, மதனுமே இன்வால்வ் ஆயிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அண்ணன் கல்யாணத்தை தடுத்திருக்கலாம் இல்லன்னு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்ல போறாங்கன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா இவங்களே என்ன சொல்றாங்கன்னா இவனை மாதிரி ஆளெல்லாம் விடக்கூடாது, சம்பந்தப்பட்ட 3 பேரையும் சாவடிங்க, 3ஆவதா இவனை சாவடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. ஹீரோவை பிரியான்னு ஒருத்தங்க பொண்ணு பாக்குறதுக்காக வந்தாங்கல்ல, என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கோகுல தூக்குறதுக்கு அவங்க ஹெல்ப்பை கேட்டிருப்பாரு. கோகுலோட வண்டியை ரிப்பேர் பண்ணது இவங்களா தான் இருப்பாங்க. லிஃப்ட் தர மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவன் வண்டியில ஏறணும்னா அவன் கதையை முடிச்சிருப்பாங்க. பொண்ணுங்க விஷயத்துல வீக் ஆனவங்கன்றது தெரியும்ல, அது மூலியமாவே தான் எல்லாரையும் ட்ராப் பண்ணி இவங்க கொடூரமா சாவடிச்சிருப்பாங்க. மொத 2 கொலையை நான் அப்படிதான் பண்ணன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதுதான் மதனோட பாடியா இருக்கும். மதனோட கதையை எப்படி முடிச்சாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மதனுக்கும் மோனிக்கும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா, இவருமே அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. மதனும் சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். 2 பேருமே சரக்கடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. நிறைய போதை ஏத்திட்டு இவங்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை வாங்கலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. உண்மையை இவன் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கதையை முடிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைஸா இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. போக போக இவன் குடி போதையில நிறைய விஷயங்களை உளர ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா பெண்கள் ரொம்ப மாடர்னா இருந்தா இவனுக்கு பிடிக்காது போல, மாடர்னா இருக்க பொண்ணுங்க எல்லாருமே தப்பான பொண்ணுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் நமக்குமே என்ன ஆச்சுன்றதை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா மோனிய கல்யாணம் பண்ணிக்க போறது இவன் தானே. இவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்றதுக்காக வந்திருப்பான். மோனி கூட இவங்களும் இருந்திருப்பாங்க. மோனி கொஞ்சம் குடிச்சோனிய மயங்கி இருப்பாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் குடி போதையில இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே விடிய விடிய குடிச்சிருப்பாங்க. மீரா அரை போதையில தான் இருக்காங்க. மீரா என்ன சொல்றாங்கன்னா நான் ஹீரோவா அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், அந்த இடத்துக்கு நான் போகணுன்ற மாதிரிலாம் போதையில சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போதையில இருக்காங்க, நம்ம எல்லை மீறி நடந்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. மோனி இங்க மயக்கத்துல இருக்காங்கல்ல, அதாவது குடி போதையில இருக்காங்கல்ல, அவங்க இருக்கட்டும்ன்ற மாதிரி இவனுங்க 3 பேர் மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களாம் கொஞ்சம் தள்ளி வாங்கன்ற மாதிரி மதன் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். மதன் இவங்களை கட்டிலாம் பிடிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க, விடு விடுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பாதி போதையில இருக்காங்கல்ல, அதனால முழுசா தடுக்க முடியல, லைட்டா தான் தடுத்துட்டு இருக்காங்க. மதன் ஒரு ஸ்டேஜ்ல எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சிக்னல் கொடுத்து அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். ஆக மொத்தத்துல 3 பேருமே சேர்ந்த மாதிரி தான் எல்லை மீறி நடந்திருப்பாங்க. அவங்க பாதி போதையில இருந்ததுனால எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவ உயிரோட இருந்தா பிரச்சனைன்ற மாதிரி தான் கதையை முடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நமக்கு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல இவன் ஹீரோ கிட்ட இதெல்லாம் சொல்லல. பிரசன்ட்ல ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அடக்கவடக்கமா இருக்கணும், சரக்கடிக்கிறது தம் அடிக்கிறது எல்லாம் இருக்கவே கூடாது, அப்படி இருந்தா இந்த மாதிரி எல்லாம் சில விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவனே இந்த விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறானே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கோவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால தான் நீயும் இப்படி பண்ணியான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கேக்குறாரு. என்ன திடீர்னு இப்படி கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி மதன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். நாளா எதுவுமே பண்ணலையன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கான். நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் பண்ணீங்கன்னு தெரியும். உன் ஃப்ரெண்ட்ஸை சாவடிச்சது யாருன்னு நினைக்கிற, நான் தான் சாவடிச்சேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இதை கேட்கிற இந்த மதனும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப போதையில இருக்கிறதுனால சட்டுன்னு ஓடவும் முடியல. ஹீரோ சரியாலாம் குடிச்சிருக்க மாட்டாரு, குடிக்கிற மாதிரி பாவல தான் காமிச்சிருப்பாரு. இவன் அடிச்சே சாவடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள யாரோ பின்னாடி இருந்து நங்கு நங்குன்னு இவன் மண்டிலேயே அடிக்கிறாங்க. அடிக்கிறது யாருன்னு பார்த்தா மோனி தான். மோனி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, மோனியை நிறுத்துன்ற மாதிரி இவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. மோனி அடிச்சதுல அவன் செத்தே போயிருப்பான். இவனை ஏன் கையால சாவடிக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி மோனி சொல்லிட்டாங்க. ஏன்னா மீராவை பொறுத்த வரைக்கும் மோனியோட ஃப்ரெண்டு தானே, அதனால தான் மோனி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. சரி கவலைப்படாதே அப்படின்ற மாதிரி இவருமே அவங்கள கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறாரு. பாடியை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருப்பாரு. ஆக மொத்தத்துல 3 கொலையும் நான் தான் பண்ணேன், இப்படிதான் பண்ணன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட சேலஞ்ச்
சேலஞ்ச் பண்ணிட்டு போனாரு பாத்தீங்களா, சேலஞ்ச் பண்ண மாதிரியே அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கான தண்டனையெல்லாம் நீங்க வாங்கி தர முடியாது, ஏன்னா நான் பண்ண எதுக்குமே ஒரு சின்ன க்ளூ கூட விடலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையிலேயே இவர் தான் பண்ணாருன்றதை உங்களால எங்கேயுமே ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால இன்ஸ்பெக்டரும் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கிண்டலா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அந்த ரகுராம கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த அசோக் அவனோட சொந்தக்கார பையன் தானே, அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கான், அவனுக்கு எதிராக எப்படியாவது க்ளூவை நம்ம சேகரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார், எந்த பாடியிலயும் சின்னதா கூட க்ளூ கிடைக்கல, அப்புறம் எப்படி அவன் தான் இதை பண்ணான்றதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவருமே கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. அதாவது அந்த அங்கிள் கிட்ட ஹீரோ ஹெல்ப் வாங்கியிருக்காரு. நான் கிரைம் பண்ண போறேன் ஆனா மாட்டக்கூடாதுன்ற மாதிரி அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. அங்கிள் தான் பிளானே போட்டு தந்திருக்காரு போல. இவர் பேசுறது மூலியமாவே இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரியுது. யோ, நீயே இதுல சம்பந்தப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. அதாவது ஹீரோ சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கிட்டாரு, அதே சமயம் தண்டனையில இருந்தும் தப்பிச்சிட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.